ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பீக்கங்காய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம், புளி. வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு வெள்ளை உளுந்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம், வாசனையாக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் நல்லா செவந்து வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைமில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். அப்புறம் சின்ன வெங்காயம், புளி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பீக்கங்காய் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் சேர்த்துருக்கிற பச்சை மிளகாய் காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கி வரணும். அடுப்பை ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது இந்த டைமில் நம்ம ஆற வச்சு மிக்சியில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் வாணல் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வர்றச்சு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இதை இப்போ நம்ம சட்னியோடு சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா கலந்துடுங்க. சட்னி உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த சட்னி இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.